மாத தேர்வு கொடுத்துருக்காங்கப்பா, பார்க்கலாமா? பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 3 மற்றும் 4 மீப்போமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்போ 3 மற்றும் 4னா 3 மடங்குகளை எழுதணும், 4னா 4 மடங்குகளை எழுதணும், 2க்கும் இருக்கக்கூடிய பொது மடங்குலாம் அதை எடுத்து இந்த இடத்துல எழுதணும். அப்புறம் அதோட மீப்போமா 12. அடுத்து பாருங்கள், 10 கிலோகிராம் 500 கிராம் கூட்டல் 10 கிலோகிராம் 500 கிராம் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 21 கிலோகிராம். அடுத்து பின்வருவனவற்றுள் பகா எண்களை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பகா எண்ணுன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். பாருங்கள், இதில் எதெல்லாம் பகா எண்கள்? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. அடுத்து 16 காரணி செடிகளை நிறைவு செய்க. 16 பாருங்கள், இங்கே இருக்கா 4 நாங்கா 16, இந்த 4 பிரிச்சோம்னா ஈரெண்டா 4, இங்கேயும் ஈரெண்டா 4. அதே மாதிரி தான் இதே 16 எப்படி போடலாம்னா ஈரெட்டா 16, இந்த 8 இருக்கிறதுனால ஈருநாங்கா 8, இங்கே 4 இருக்கிறதுனால 2 2 4, இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். அடுத்து பாருங்கள், நேரத்திற்கு ஏற்ப கடிகாரத்தில் முட்கள் வரைந்து அவற்றிற்கு இடையே அமையும் கோண வகையை எழுதுக. இங்கே 2 மணின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 2 மணின்னு வரைஞ்சோம்னா இது வந்து குறுங்கோணமாக தானே இப்போ அமையுது. இப்போ குறுங்கோணம். இங்கே மணி வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கு இந்த மாதிரி நேரம் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து விரிகோணமாக நமக்கு கிடைக்கிது. ஸோ விரிகோணம். அடுத்து பாருங்கள், 15க்கும் 25க்கும் இடைப்பட்ட பகா எண்களை எழுதுக. என்னென்ன எண்கள் இருக்குன்னா 17, 19, 23. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 3 மற்றும் 6 மடங்குகளை எழுதி அவற்றின் மீப்போமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 மடங்குகளை எழுதணும், அப்புறம் 6 மடங்குகளை எழுதணும். 2க்கும் இருக்கக்கூடிய பொது மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 12, 18, 24, 30. இதோட மீப்போமா 6 தான்ப்பா. சரிங்களா? அப்புறம் நேரத்தையும் கடிகார முட்களுக்கு இடையே அமையும் கோணத்தையும் எழுதுக. இங்கே பாருங்கள், இங்கே நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 12 மணி கொடுத்தாங்களே அது பூஜ்ஜிய கோணம். இது பாருங்கள் 4:30 மணின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட கோணம் அமையிறது குறுங்கோணம். அடுத்து இதில் கிலோகிராம் கிராம் அதை நம்பரில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கூட்டி ஆன்சர் பண்ணணும். இது வந்து கழித்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி கழித்து ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து காரணி செடி வரைந்து மீப்போமா காண்கன்னு கேட்டிருக்காங்களா? ஏன் 8 மற்றும் 6ஓட காரணி செடி வரைங்க. அதோட மீப்போமா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 2 × 2 = 8. அப்போ 2 × 2 × 2. இதோட ஆன்சர் வந்து 8. இங்கே 2 6 அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கொடுக்கப்பட்டுள்ள கோணம் அமையுமாறு கடிகாரத்தில் முட்கள் வரைந்து நேரத்தை எழுதுக. இப்போ நேர்கோணம்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியது தான். இப்போ இதோட டைம் என்னன்னு போட்டிருக்கோம்? 6 மணி. 6 மணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஏன்னா கடிகாரத்தில் முட்கள் வரைந்து நேரத்தை எழுதுக. இது 6 மணி. இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? செங்கோணம்னா 3 மணின்னு வரையலாமா? இது வந்து 3 மணி. இது பாருங்கள், இது குறுங்கோணம் 2 மணி. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைம் தோணுதோ அதை இங்கே நீங்கள் வரைஞ்சி எழுதிக்கிறலாம். அடுத்து பாருங்கள், 4 மற்றும் 9 மடங்குகளை எழுதி அவற்றின் மீப்போமா காண்க. இப்போ 4 மடங்கு 9 மடங்கு எழுதிட்டு 2ஓட மீப்போமா 36. நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் இரட்டை பகா எண்கள்லேயே இரட்டைப்படையில் வரக்கூடியது 2 மட்டும்தான். மற்ற இரட்டைப்படை எண்கள் எல்லாமே பகு எண்களாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட பகா எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23, 29. அடுத்து 77 என்பது ஒரு பகு எண்பா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பகா காரணி முறையில் மீப்போமா காண்க. இப்போ 12 மற்றும் 15 15 பகா காரணி முறைகளை மீப்போமா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்புறம் யாழினியின் எடை 30 கிலோகிராம் 700 கிராம். அவள் தன் தம்பியை விட 5 கிலோகிராம் எடை அதிகமாக இருந்தால் எனில் அவள் தம்பியின் எடை. அப்போ 5 கிலோ வந்து அவங்க தம்பியை காட்டிலே அதிகமாக இருக்கா இருந்தாலும் தம்பியின் எடை வந்து எவ்வளவா இருக்குன்னா இதை காட்டிலையும் 5 நம்ம கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 30லேருந்து 5 கழிச்சோம்னா 25 கிலோகிராம் 700 கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. 6 மணி 5 நிமிடம்னா அது என்ன கோணமாக அமையும்னா விரிகோணமாக அமையும். 2:15 மணி 2 மணி 15 நிமிடம்னா குறுங்கோணமாக அமையும். 12 மணி அப்படின்னா பூஜ்ஜிய கோணம். 6 மணி அப்படின்னா நேர்கோணம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், நீங்கள் வந்து கிளாக்கில் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பகா காரணி முறையில் மீப்போமா காண்கன்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம பகா காரணினாலே இந்த மாதிரி போட்டு அதுக்குண்டானதை மீப்போமா இந்த மாதிரி எழுதிடணும்ப்பா. அடுத்து பாருங்கள், மார்ச் மாதம் முதல் மலர் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் குழலி 30 நாட்களுக்கு ஒரு முறையும் கணினி தேர்வுக்கு சென்றால் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இருவரும் இணைந்து தேர்வு எழுதுவார்கள்? ஒன்றும் இல்லைப்பா, இது 15க்கும் 30க்கும் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு 2 சேமாக இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பரை எடுத்து எழுதினா 30 நாட்களுக்கு பின் தேர்வு எழுதினா 2 பேரும் இருவரும் இணைந்து எழுதக்கூடிய தேர்வு 30 நாட்களுக்கு பின்னாடி வரும். அடுத்து பாருங்கள், சுதாவின் அம்மா அவளை போன்று 2 மடங்கு எடை கொண்டவர்.
அம்மாவின் எடை வந்து 58 கிலோகிராம் 400 கிராம் எனில் சுதாவின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது சுதாவின் அம்மா அவளை போன்று 2 மடங்கு எடை கொண்டவர். அப்போ 2ஆல் நம்ம என்ன செய்யணும், வகுத்து நம்ம எழுதிடணும். சரிங்களா? 2ஆல் இதை வகுத்தோம்னா 29 கிலோகிராம் 200 கிராம். இதுதான் சுதாவின் எடையாக இருக்கும். அடுத்து முகிலனிடம் ரூபாய் 1000 5 நாணயங்கள் இருந்தன. அவற்றின் மொத்த எடை 9 கிலோகிராம் எனில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தின் எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1000 5 நாணயங்களின் எடை 9 கிலோகிராம் அப்படின்னா 9 கிலோகிராம்னா 9000 கிராம் அப்படின்னு வரும் கிராம் கணக்கில். இப்போ ஒரு 5 ரூபாய் எடையின் நாணயத்தின் எடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 9 கிராமாக இருக்கும். சரிங்களா? 9 கிராம். இதான்ப்பா இதோட ஆன்சர். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் 3rd லெசனோட ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு லெசனை நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.